வணக்கம் மக்களே, மீண்டும் டிராகன் வாரியர்ஸ் களத்தில் இறங்குற நாள் தான் இது. அதுக்காக தான் காலையிலே எந்திரிச்சு வே ப்ரோட்டீன்லாம் குடிச்சிட்டு களத்துக்கு தயாராகி நேராக களத்தில் போய் காலை வச்சாச்சு. களத்தில் காலை வச்சதும் ஹாய் சொன்னது எங்கள் கேப்டன் தான். அவர் கேப்டன் இல்லையா, அதனால எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுவார். புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மற்ற வாரியர்ஸ் தான் லேட்டு தான், இன்க்ளூடிங் மீ. ஏதோ பயங்கரமாக ஆடுற டீம் போல இருக்குது. ரிவர்ஸ்லாம் பேட்டிங் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவர் மிஸ்டர் தீபக் ஆஃபீஸ் டீமோட 25 ஓவர் மேட்ச் ஆடி இருக்காப்ல. 25 ஓவர் மாங்குன்னு வெயில ஃபீல்டிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருக்காப்ல. பாவம் மனுஷன், ரெண்டாவது பாலே அவுட் ஆயிட்டு 25 ஓவர் சும்மாவே உட்காந்து இருந்திருக்காரு. இதோ பாருங்க, நான் லேட்டுன்னு சொல்லல, இம்பாக்ட் பிளேயர் எப்போ வந்து சேர்றாரு பாருங்க. அப்புறம் கேப்டன் வந்து டாஸ் போட போனாரு. நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வரைக்கும் நாங்க டாஸ் ஜெயிச்சோமா இல்லைன்னு தெரியாது. ஃபீல்டிங் பாடினாரு, நானும் தொப்பிய மாட்டேன்னு ஃபீல்டிங்க்கு போயிட்டேன். எங்க கேப்டனோட லிப் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, விஜய் டிவிக்கேன்னு தான் சொன்னாரு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவர் எங்களோட ஓப்பனிங் பவுலர் கேதர் பாண்டியா. இவர் எதிரணி கேப்டன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். மேட்ச் தொடங்கிச்சு, எடுத்தோடனே விக்கெட்டும் போச்சு. குடுகுடுன்னு ஓடி போனல, கேட்ச் பிடிச்சேன், ஆனா கேமராக்கு வெளியில. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர். பாருங்க, எங்க விக்கெட் கீப்பர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சுதான் என்ட்ரியே கொடுக்குறாப்ல. வேற ஏதோ கிரவுண்ட்ல போயிட்டு நைட் மேட்ச் ஆட்டு வராரு போல இருக்கு. நான் சொன்னது கிரிக்கெட் தான், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு எங்க டீம் எப்படி ஆடிச்சுன்னா, ஒரு 6 ஒரு விக்கெட், ஒரு 6 ஒரு விக்கெட், இப்படியே தான் போயிட்டு இருந்தது. எங்களுக்கும் என்னன்னே புரியலப்பா. எங்க இம்பாக்ட் பிளேயர் இறங்கினாரு, ஒரு 6 அடிச்சாரு, அடுத்தது விக்கெட் ஆயிட்டாப்ல. நம்ம கேதர் பாண்டியாவே அவ்வளவு சீக்கிரம் பிச் அவுட் நவுத்த முடியாது. அம்பையர் அவுட்னாலும் அவர் அவுட்னு ஒத்துக்கிட்டாதான் வெளில வருவாரு. அப்பேற்பட்ட மனுஷனே அவுட் ஆக்கி அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்தது இந்த பையன் ஃபைசல். இவன் ஸ்டம்ப் ஆயிட்டு தான் இருப்பான், ஆனா அடிக்கிற பால் எல்லாம் கிரவுண்டை தாண்டி வெளில போகும். கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் கடுசா இருக்கும்வாங்கல்ல, ஆனா அவனையும் முடிச்சு விட்டாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் நம்ம கேப்டன் தான், ஆனா நம்ம கேப்டனையும் அடிச்சு முடிச்சு விட்டாங்க. அதாவது மக்களே, எல்லா டீம்லயும் ஒரு பிளேயர் இருப்பான். இவன் நல்லா ஆடுற கேட்டகரியிலும் வைக்க முடியாது, சுமார் ஆடுற கேட்டகரியிலும் வைக்க முடியாது. அந்த பிளேயர் தான் நான். என்னை பத்தி இன்ட்ரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் அவுட் ஆயிட்டேன் மக்களே. அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சோம். இந்த உட்காந்துக்கிறாரு பாருங்க இம்பாக்ட் பிளேயர். இந்த மேட்ச் சீக்கிரம் அவுட் ஆயிட்டோம், ரெண்டாவது மேட்ச் சீக்கிரம் வரணுன்றதுக்காக டீமுக்கே உட்காந்து ஜெண்டா போட்டு நின்றுருக்காப்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்க எப்பவும் கண்டுக்க மாட்டோம், ஏன்னா சாமிக்கு விட்டுருவோம். ரெண்டாவது மேட்ச்சுக்கு நல்லா டீம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணோம், ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் மறந்துட்டோம். இந்த மனுஷன் லைட்டர்ல ஃபயரை காமிச்சு நான் ஃபயரா ஆட போறேன்னு சொல்லலாம்னு நினைச்சாரு. அதுக்குள்ளேயும் ஏஞ்சி போயிட்டாப்ல. சரி, அவருக்கு பதிலாக நம்ம காட்டுவோன்னு ஃபயரை காமிச்சேன். இதுக்கு பேர் தான் பேக் ஃபயர் போல. மனுஷன் திரும்பி வந்துட்டாப்ல. என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் கேவலமா விளையாடுனது இல்ல. ஒரு பால் கூட பேட்ல ஃபேஸ் பண்ணல, ஒரு சேஞ்சா இருக்கட்டும் சொல்லிட்டு பாடியில ஃபேஸ் பண்ணிட்டேன் மக்களே. அவ்வளவுதான் மக்களே, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டையா வாங்கின எங்களுக்கு முட்டை பப்ஸ் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு முட்டை பப்ஸ் சாப்பிட்டு டீம் ஸ்ட்ராட்டஜியை டிஸ்கஸ் பண்ணிட்டு போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் அடுத்த வாட்டி ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோட டிராகன் வாரியர்ஸ் டீமோட ஒரு டாடா பாபாய் போட்டு முடிச்சுக்கிறோம். டாடா பாபாய்.